எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நம்ம வேர்ல்டோட லங்ஸ் எது தெரியுமா? வேர்ல்டு லங்ஸ் அமேசான் ஃபாரஸ்ட். சூப்பர், வெரி குட். அமேசான் ஃபாரஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த சில ஆண்டுகளாகவே அழிச்சிட்டு வராங்க, மரங்களை வெட்டிட்டு வராங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு அதோட ரிஃப்ளெக்ஷன் வெயில் காலத்தில் மழை அடிக்குது, மழை காலத்தில் வெயில் அடிக்குது, நிறைய சேஞ்சஸ் வருது. ஸோ இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொன்னேன். நவ் ஸ்டார்ட் ஸ்டோரி ஒன்று உங்களுக்கு சின்னதாக சொல்லுவாங்க, சிட்டுக்குருவியோட ஸ்டோரி. ஓகேவா? ஒரு சிட்டுக்குருவி வந்து ஒரு கனவு காணுது ஒரு அழகிய நகரத்தை பற்றி. அது வந்து ரொம்ப ஆசை. அது வந்து சும்மா காட்டில் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு அழகிய நல்ல எல்லா வசதிகளையும் படித்த ஒரு நகரத்துல சகல வசதிகளோட வாழணுங்கிறது அதோட ஆசையா இருக்கு. ஸோ ரொம்ப நாளா கனவு வந்துட்டு இருக்காரு, அந்த நகரத்துக்கு எப்படியாச்சும் நம்ம போகணும், எப்படியாச்சும் அந்த பாதையை கண்டுபிடிச்சு போகணுங்கிறது. ஸோ அது என்ன பண்ணுது, ஒரு நாள் அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அந்த சிட்டுக்குருவி. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்றப்ப போயிட்டே இருக்கு. அங்க ஒரு காட்டுல ஒரு முனிவர் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த முனிவர்கிட்ட கேட்கறாங்க, அதுதான் வழி தெரியலையே. ஸோ முனிவரே, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிட்டி நான் கனவுல காணுனேன், உங்களுக்கு வழி தெரியுமான்னு கேட்கிறப்ப அவர் சொல்றாரு, உன் ரெக்கையில இருந்து எனக்கு ஒரு ரெக்கை கொடு, நான் சொல்றேங்கிறாரு. ஸோ தந்துருச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் யானையை மீட் பண்ணுது. யானைகிட்ட அந்த மாதிரி வழி கேட்கிறப்ப உன் ரெக்கையில இருந்து எனக்கு ஒரு ரெக்கையை கொடு, நான் சொல்றேங்குது. ஸோ அதுக்கு நம்ம ஆசைப்பட்டது அடையணுங்கிறதுக்காக அது கொடுத்துக்கிட்டே போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இன்னொருத்தவங்களை கேட்கறப்ப அதே மாதிரி ரெக்கையை கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கு. லாஸ்ட்ல கண்ணுக்கு எத்தனை தூரத்துல அந்த சிட்டி வந்துருச்சு. அது கனவுல கண்ட சிட்டிங்க. அதுக்கு ரொம்ப நாளா போகணும்னு இருந்த இடம் பார்த்துருச்சு. பட் அதனால பறந்து போக முடியும். ஓகேவா? திங்க் பண்ணுங்க, எதனால போக முடியலன்னா அதுக்கு ஆதாரமாக இருக்கிறதே என்னது, ஒரு பறவைக்கு ரெக்கை தான். இந்த ரெக்கையை இழந்துட்டு அதுக்கு ஆசைப்பட்ட இடத்துக்கு போக முடியல. அதுக்கு என்ன வேணுமோ அதனால அடைய முடியல. ஸோ நான் சொல்ல வர என்ன நம்ம மாரல் ஆஃப் ஸ்டோரி, நம்மளுக்கு தேவையானது இயற்கை பிளஸ் விவசாயம். ஓகேவா? இயற்கையை அழிக்காதீங்க, விவசாயிகளை நீங்க வந்து விவசாயத்தை பல நாள் விவசாயிகளை புறக்கணிக்காதீங்க. ஓகேவா? சேவ் நேச்சர், சேவ் ஃபார்மர்ஸ். தேங்க்யூ.